ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு மூவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கதையோட ஒன்லைன் மட்டும் நான் இப்போதைக்கு சொல்கிறேன். அதாவது நம்மலாம் சின்ன வயசில் இருக்கும் போது நமக்கு ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. அதாவது காட்டுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு மான்ஸ்டர் ஒன்று இருக்குது. அதோட பேர் பிக் ஃபுட். அதுக்கிட்ட மாட்டினவங்க யாரும் தப்பிக்கவும் முடியாது, நிறைய பேர் அதால் செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மான்ஸ்டர் தான் நம்ம படத்தோட ஹீரோவோட லவ்வரை தூக்கிட்டு போயிட்டு கொலை பண்ணிடுது. பட் ஏன்னா நம்ம ஹீரோவோ அந்த மான்ஸ்டரை எப்படியாச்சும் நம்ம சாவடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு திருப்பிட்டு கையில் ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த மான்ஸ்டரை வேட்டையாட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக எடுத்துகிட்டு போட படத்தோட பேர் பிக் லெஜெண்ட். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்மில் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் யாராச்சும் டெலகிராம் இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பொறுத்த முடியும் ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. யாரும் போட மாட்டேங்குன்னு தெரியும், பட் ஏன்னா கேட்குறது என் கடமை, போடுறது உங்கள் உரிமை. வாங்க நம்ம டேட்டா பிக் ஃபுட்டை பார்க்க போகலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு அடர்ந்த ஒரு காட்டை தான் காட்டுறாங்க. அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு கருப்பு கலர் ஒரு கார் வருது. கார்லேருந்து 2 பேர் இறங்குறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் போல இருக்கு. இந்த காட்டுக்கு ஒரு நாள் ட்ரெக்கிங் வரலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. அப்போ தான் அந்த பொண்ணுக்கார் கேட்குறா, சரி ஓகே இந்த இடம் சேஃபாக இருக்குமான்னு கேட்க போக அவனும் இந்த இடம் சூப்பராக சேஃபாக தான் இருக்கும், சுற்றி பார்க்க நிறைய இடங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கையில் ஒரு மோதிரம் எடுத்து வச்சுருப்பான் போல இருக்கு, இந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு போல இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே நிறைய புல்வெளிகள்லாம் இருக்கும், அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு பக்கத்தில் ஒரு ஓடை ஒன்று இருக்கும். அந்த ஓடை கிட்ட போயிட்டு இவங்க 2 பேரும் உட்காந்துருக்கும் போதுதான் இந்த டைலருங்கிற பையன் தாங்க நம்ம படத்தோட ஹீரோவும் கூட. இவன் என்ன பண்ணுவான்னா கையில் இருந்த அந்த மோதிரத்தை எடுத்துட்டு வில் யூ மேரி யூ அப்படி சொன்ன உடனே அந்த பொண்ணுக்காரிக்கு சந்தோஷமாயிடும். அப்போதைக்கு இவங்க 2 பேரும் கிஸ்ஸை கொடுத்துட்டு போயிட்டு ஒரு டென்ட்டை ஒன்று போட்டுட்டு டென்ட்டுக்கு பக்கத்தில் சுற்றி ஒரு கயிறை கட்டுறாங்க. அந்த கயிறில் சில மணிகள்லாம் தொங்க விட்டுருக்காங்க. எதுக்குன்னா ஏதாச்சும் மிருகம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா இது மூலயமா சவுண்டு வரும்னு சொல்லிட்டு கட்டிட்டு போய் உள்ள படுத்துடும் போது இந்த லவ்வர்காரிக்கு நடு தூக்கத்தில் இருக்கும் போது டக்குன்னு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது, உருமுறா மாதிரி. அதை கூப்பிட்டு அவங்ககிட்ட சொன்னா இல்லை ஏதாச்சும் ஒரு மிருகமாக இருக்கும், பரவாயில்ல விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சவுண்டு போக போக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. உடனே அங்கே கட்டியிருந்த மணிகள்லாம் சவுண்டு எழுப்ப ஆரம்பிக்குது. உடனே இந்த டைலருங்கிறவன் என்ன பண்ணுவான்னா, இது எதுவும் ஒரு பெரிய மிருகம் வந்திருக்கு, நான் போய் என்னன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கையில் கன் எடுத்துகிட்டு வெளில போவான். இந்த லவ்வர் பொண்ணும் என்னமா சொல்லும் போவாதான்னு சொல்லிட்டு, பட் ஏன்னா இவன் கன்னை எடுத்துகிட்டு வெளில போயிடுவான். வெளில போயிட்டு அந்த மணிகளெல்லாம் பார்த்தா அந்த மணிகள்லாம் அந்த இடத்துல தான் இருக்கும். பார்த்தா பக்கத்தில் என்னமோ நவுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டு இந்த பையன் அந்த சைடு கன்னை தூக்கிட்டு போனா. பட் ஏன்னா பின்னாடி அவ்வளோ அலற சவுண்டு கேட்கும். என்னான்னு வந்து பார்த்தா அந்த இடத்துல இவனோட லவ்வர் போட்ட அந்த டென்ட்டே இருக்காது, ஏதோ ஒரு மிருகம் அந்த லவ்வரோட சேர்த்து அந்த டென்ட்டையும் தூக்கிட்டு போயிட்டு. இதை பார்த்தா நம்ம படத்தோட ஹீரோவும் கத்துவான் கதறுவான். பட் என்ன பண்ணுறது, அதோட சீனை கட் பண்ணிட்டு ஒரு வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம படத்தோட ஹீரோ ஃபுல்லாக தாடி முளைச்சிருக்கு. பார்த்திங்கன்னா இவன் மனநிலை ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அதுக்கு காரணம் என்னன்னா, இவன் அந்த இன்சிடென்ட்லேருந்து உயிர் தப்பிச்சதுலேருந்து என் லவ்வரை படி கொடுத்துட்டான், அவன் என்னால் தான் இறந்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன வருத்தத்துக்கு போயிருப்பான். அதனால் இந்த இடத்துல ஒரு வருஷமாக ட்ரீட்மெண்ட்டில் இருந்துட்டு இருக்கும் போது அந்த ஹாஸ்பிட்டலோட நர்ஸ் லேடிங்க பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அந்த இன்சிடென்ட்லேருந்து நீங்கள் எப்படியாச்சும் தப்பிச்சிட்டீங்க, பட் ஏன்னா அதுக்கு நீங்கள் காரணம் இல்லைன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ எவ்வளவோ சொல்லியிருப்பான் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மிருகம் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஏன்னா அங்கே உள்ளவங்க யாருமே நம்ப மாட்டாங்க, இவனை ஒரு லூசுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. கடைசியில் இவனும் சொல்லுவான், சரி ஓகே நான் பார்த்தது தப்பா ஏதோ பார்த்துட்டேன், அன்றைக்கி கரடி தான் அட்டாக் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நான் குணமாயிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு நம்ம ஹீரோ வெளில போகிறது முடியும் ஒரு வார்த்தையை சொல்கிறான், என்னோட லவ்வர் பொண்ணோட உடலை நீங்கள் என்ன எடுக்கவே இல்லை, அதை நான் கண்டுபிடிச்சா அவன் சொல்லிட்டு வெளில போகிறான். அந்த லேடியும் இவனை ஒரு மாதிரியாக பார்க்குது. அதோட சீனை கட் பண்ணிட்டு நம்ம படத்தோட ஹீரோ இருக்கான்ல, அவன் எங்கே இருக்கானா அவனோட வீட்டுக்கு வந்துட்டா. அவளோட அம்மாக்காரியும் சரி ஓகேப்பா என்கிட்ட ஏதாச்சும் சொல்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்காரி கேட்க போவேன். நம்ம ஹீரோவும் இல்லைம்மா நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நான் அவளை ரொம்ப லவ் பண்ணேன், பட் என்ன பண்ணுறது என்னால் தான் அவன் இறந்து போனான், அந்த இடத்துல என்னமோ இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அம்மாக்காரியும் அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல விடுப்பான்னு சொல்லுவாங்க. பட் ஏன்னா நம்ம ஹீரோவுக்கும் அதே கஷ்டமாக இருக்கும். சரி ஓகேப்பா உன்னோட அந்த ட்ரெக்கிங் போன இடத்துலேருந்து போலீஸ்காரங்க உன்னோட பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க, நீ வேணா அதை போய் பார்ப்பான்னு சொல்லிட்டோன்னே நம்ம ஹீரோவும் அங்கே போய் பார்த்தா அதில் இவன் எடுத்த கேமராவில் உள்ள ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அங்கே எடுத்த ஃபோட்டோஸ்லாம் அவன் ஒன்றா சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோஸில் ஒரு விசித்திரமான ஒரு உருவம் இவங்க
இவனுக்கு பின்னாடி இருக்கிறத இவன் பார்க்குறான். இது என்னடா உருவம் சொல்லிட்டு ஜூம் பண்ணி பார்த்தா பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் நிற்குது. இவன் கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே என்னமோ ஒன்று இருக்குடா, நாம் இதை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாம்னு சொல்லிட்டு அங்கே இவன் போன மேப்பை எடுத்துக்கிட்டு அது எந்தெந்த இடத்துலலாம் நம்ம ஃபோட்டோ எடுத்தோம்னு சொல்லிட்டு கரெக்டாக குறிச்சிக்கிட்டு போகிறதுக்கான 2 கன்ஸு, கத்தி, கயிறு, கடப்பாரை எல்லாத்தையும் ஒரு பேக்கில் போட்டுட்டு நம்ம தலைவன் அந்த மிருகத்தை வேட்டையாட அதே ஒரு காட்டுக்கு தான் போகிறேன். கரெக்டாக ஒரு காரில் இறங்கின உடனே இவன் பேகெல்லாம் எடுத்துகிட்டு கன்னில் தோட்டாக்கெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அந்த பேகை மாட்டிக்கிட்டு கையில் கன்னை எடுத்துக்கிட்டு ஸ்னைப்பர் வச்சுருக்காங்களா தலைவன் அந்த காட்டுக்கு உள்ள அந்த மிருகத்தை தேடி போக ஆரம்பிக்கிறான். ஏன்னா போகிறதுக்கு முன்னாடியே அந்த காட்டில் உள்ள மரங்களில் இது ப்ரைவேட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்குது. இதை பார்த்த இவனும் ஏதோ ஒரு ப்ரைவேட் கம்பெனி இந்த இடத்தெல்லாம் வாங்கிட்டாங்க போல இருக்குது, இதுக்கு நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம அந்த மிருகத்தை தான் கண்டுபிடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு அவன் டைரெக்டாக போயிட்டு இருப்பான். பட் ஆனால் அந்த இடத்துல மந்திரிச்சு வச்ச மாதிரி சில மண்டையோடுகள்லாம் அந்த மரத்தில் மாட்டியிருக்கும். இவன் ஏதாச்சும் இங்கே இருக்கிற குடிமக்கள் தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு டைரெக்டாக திருப்பி உள்ளே போனான். இவன் தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டிலை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த தண்ணி பாட்டிலில் தண்ணியும் இருக்காது. எங்கடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கும் போது இவனை யாரோ ஒரு உருவம் வாட்ச் பண்ணுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பட் ஏன்னா இந்த சைடு நம்ம ஹீரோவும் சரி ஓகே பக்கத்தில் ஒரு அருவி போடுது அதில் போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இவனோட பேக்கெல்லாம் கட்டி ஒரு பாறை மேலே வச்சுட்டு போய் தண்ணி பிடிக்கிறான். பட் ஏன்னா அவங்க தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும் போது இவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் சறுக்குன்னு போகுது. பட் ஏன்னா இந்த சைடு நம்ம ஹீரோவோ தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு வந்து பார்த்தா அந்த இடத்துல இவன் வச்ச பேக் அந்த இடத்துல இருக்காது. யாருடா அந்த இடத்துல இந்த பேக்கை எடுத்தான்னு சொல்லிட்டு இவனும் கையில் உள்ள கன்ஸ் எல்லாம் எடுத்து சுற்றி முற்றி பார்த்துருப்பான். பட் ஏன்னா அந்த இடத்துல எந்த உருவமும் இருக்காது, இவனோட பேகும் இருக்காது. சரி ஓகே இருட்டுறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா டைரெக்டாக காலைல போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நல்லா தூங்குறான். பட் ஏன்னா மறுநாள் காலைல தான் அதிகாலையிலேயே இவனோட காரை சுற்றி என்னமோன்னு மூவ் ஆகிறத பார்க்குறான். இவனுக்கு பயம் தாங்கலை. பட் கொஞ்ச நேரத்தில் இவனோட காரையை உழுக்க ஆரம்பிக்குது, தூக்கி ஆட்ட ஆரம்பிக்குது. இவனுக்கு இருந்த பயத்துக்கு கையில் கன்னை எடுத்துகிட்டு உட்காந்துருக்கான். பட் ஏன்னா அந்த ஆப்போசிட்டில் இருந்த உருவமும் இவனோட காரோட கண்ணாடி எல்லாம் பிடிச்சி ஒட்டிச்சு காலி பண்ணி ஒரு பெரிய ஒரு மரத்தையே தூக்கி அந்த காருக்கு நடுவில் சொருகும் பாருங்க. பட் ஏன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த காரோட டோருக்கே ஒரு சைடு கிழிச்சு போடும் பாருங்க. இவன் பார்த்து பயந்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணுவான்னா தலைவன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவான். பட் ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த பெரிய ஒரு மிருகம் இவனோட கார் இன்ஜினில் ஒரு அடி அடிக்கும் பாருங்க. அதோட அந்த கார் ஸ்டார்ட்டே ஆகாது. பட் என்ன பண்ணுறது நம்ம தலைவன் அங்கே கன் எடுத்துகிட்டு ஒரு மாதிரியாக உட்காந்துருப்பான் பாருங்க. அந்த மிருகம் வந்தால் சுற்றுலான்னு சொல்லிட்டு. பட் ஏன்னா பின்னாடிலேருந்து ஒரு சவுண்டு உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா தலைவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு வரும் பாருங்க. பார்த்தா ஒரு கண்ணாடி போட்டவன் இவன் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்பான் பாருங்க. நம்ம ஹீரோவன் யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஃபஸ்ட்டு அந்த கண்ணை கொஞ்சம் கீழே இறக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இறக்கணுன்னு நம்ம ஹீரோ வெளில வந்து நீ ஏதாச்சும் இங்கே பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தேன் அதனால தான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் சொல்லுவான் அது ஏதோ ஒரு பெரிய உருவம், அது என்னோட காரோட ஒரு சைடு டோரையே கிழிச்சு போட்டுடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அந்த கண்ணாடி பட்டவனும் அது ஏதாச்சும் கரடியாக தான் இருக்கும். ஆமாம் அலாஸ்காவில் எனக்கு ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, காட்டில் கிறிஸ்லி கரடிகள் அதிகமாக இருக்கும், அதுதான் இப்படியெல்லாம் கிழிச்சு போடும் கதவெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் இல்லை இது வேற ஏதோ ஒன்றுன்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பக்கத்தில் தான் என்னோட டென்ட் இருக்குது, நாம் அங்கே போயிட்டு பீரை சாப்பிட்டுட்டு அவங்க விஷயத்தை பற்றி பேசலாமா சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த காட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. போயிட்டு அந்த கண்ணாடி போட்டவனா நம்ம அதுக்கப்புறம் கண்ணாடி போட்டவனே கூப்பிடலாம். அவன் என்னமோ சொல்லுவான் பாருங்க என்ன கையில் பீர் எடுத்தவன் சொல்லிட்டு கொடுத்துட்டு உங்களை நான் இங்கேயே பார்த்துருக்கேன், 1 வருஷமாக அந்த மனநிலை காப்பகத்தில் தானே இருந்திருக்கீங்க, நான் செய்தியில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சரி ஓகே நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, வேட்டையாடுறதுக்கான டைமை முடிஞ்சிடுச்சின்னு சொல்லும் போது அவனும் நான் ஒன்றும் வேட்டையாடுறதுக்கு ஒன்றும் வரல, இங்கே இருக்கிற மலைகள் காடுகள்லாம் சுற்றி பக்கத்துக்கு தான் வந்திருக்கேன் ஃபோட்டோகிராஃபிங்காக. பட் ஏன்னா 1 வருஷமாக இந்த இடத்த ப்ரைவேட் கம்பெனிக்காரங்க வாங்கிட்டாங்க. அது எதுக்குன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு வதந்தி இருக்கு, இந்த இடத்துல வர்றவங்கன்னா காணாமல் போயிடுறாங்களாம். அதனால இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ப்ரைவேட் கம்பெனி இந்த இடத்தையே சுற்றி வாங்கி வச்சிருக்கு. இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் பார்த்துருக்கேன், இந்த இடத்துல நான் கேட்டும் செய்கிறேன். இரவில் ஒரு டக்குன்னு ஒரு தட்டு சத்தமும் ஒரு பாறைக்கு நடுவில் ஏதோ ஒரு பெரிய மரம் சைஸுக்கு ஒரு உருவமும் இருக்கிறத நிறைய பேர் பார்த்துறாங்க. ஒரு நாள் நைட்டு நானும் அதை பார்த்துருக்கேன், அதனால தான் இப்போ நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம படத்தோட ஹீரோவும் சொல்லுவான் ஒரு விஷயத்த. அதே மாதிரி தட்டுற சத்தம் தான் என்னோட லவ்வர் பொண்ணு இருக்கிற இடத்துலேருந்து தூக்கிட்டு போச்சு, அதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்ல அவனும் அப்போனா இந்த இடம் நமக்கு சேஃப் இல்லைன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் இந்த இடம் நமக்கு சேஃபில் தான், பட் ஆனால் அந்த பெரிய ஜெய்சாண்டிக்கான உருவத்தை நான் கண்டுபிடிச்சே ஆவேன், அதுதான் காலையும் என் காரை கிழிச்சு போட்டுது, நீ அதை பார்த்தேன்னு எனக்கு தெரியும், பட் ஏன்னா இது நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும்,
வா நாம அதை கண்டுபிடிக்கலாம் சொன்ன உடனே அந்த கண்ணாடி போட்டவனா அப்பன்னா நம்ம 2 பேரும் வேட்டைக்கு போகலாமா, சரி வா நான் உனக்கு ஒரு இடத்த காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்டவன் கையில் ஒரு கன்று எடுத்துட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறான். நம்ம ஹீரோவும் யோசிச்சு பார்த்துட்டு இந்த கண்ணாடி போட்டவன் கூடயே நம்ம ஹீரோவும் போக ஆரம்பிக்கிறான். அவன் போகும்போதெல்லாம் கதையை சொல்லிட்டு வரான். அப்போ தான் அந்த கண்ணாடிக்காரன் சொல்கிறான், நீ இந்த இடத்துக்கு வரலாம், பட் ஏன்னா இந்த ஒரு சிம்பிள் இருக்குல்ல இதை தாண்டி அந்தாண்ட போயிடாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோவும் அந்த மண்டை ஓடு மாதிரி இருக்குல்ல அதை பார்த்துட்டு இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி கேட்கும்போது இந்தாண்ட சைடு ஃபுல்லாக சின்னுக்குங்க காட்டுவாசி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அந்த சைடு மட்டும் போயிட்டேன்னா நம்மளை பிடிச்சி வச்சு நம்மளை கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டா இதெல்லாம் உண்மைதான்ப்பா, நானே ஒரு முறை பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னே இவனும் எப்பப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா இன்னைக்கு காலைல தான்ப்பா அவங்கள ஒரு ஆளை நான் பார்த்தேன், அந்த சைடு மட்டும் போயிடாத எப்படியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிட்டு போயிட்டு இருக்கும் போது அந்த கண்ணாடி போட்டவன் இன்னொரு ஒரு வார்த்தையை சொல்லுவான், நான் எதுக்கு இங்கே வரேன்னு உனக்கு தெரியுமா சொல்லி கேட்டா எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்ட உடனே அவனும் சொல்லுவான், இதாட்ட நான் இங்கே வரத்துக்கு ஆர்வத்தை தூண்டுற ஒரே ஒரு விஷயம், நான் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வரும்போது சின்ன வயசில் என் பூனையாக ஒரு மிருகம் கொண்டுடுச்சு, அந்த மிருகத்தை பார்க்கறதுக்கு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம ஹீரோவும் சரி வாக்கா போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் என்ன சொல்லுவான்னா நான் அதை பார்த்தே ஆகணும்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவன் எதாதான் ஏன் பார்த்து ஆகணும்னு சொல்லிட்டு கேட்டா த பிக் மேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ விட்டு லூசு மாதிரி உணராதரா, அதெல்லாம் வெறும் கற்பனாடா, அதெல்லாம் நம்பாதரான்னு சொல்லி கேட்பான். பட் ஏன்னா நம்ம கண்ணாடி போட்டவனு அதெல்லாம் உண்மைதான், உனக்கு ஒன்று தெரியுமா, உன்னோட லவ்வரை தூக்கிட்டு போனதும் அந்த ஒரு மிருகம் தான், அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலைல உன் காரையே ரெண்டாக கிழிச்சிது பார்த்தியா கதவை, அந்த மிருகம் தாண்டா அது, அந்த அளவுக்கு பெருசாக காரை கிழிக்கிற அளவுக்கு கரடிக்கும் சத்து கிடையாது, அது பிக் மேன் தாண்டா அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோவும் டே லூசு மாதிரி பேசுறது நிப்பாட்டு, நான் ஒன்றும் உன்னோட கேள்விக்கு இதெல்லாம் பதில் சொல்கிறதுக்கான ஆள் கிடையாது, நான் தேடி வந்தது என்னோட லவ்வருக்கு என்ன ஆச்சு, இந்த இடத்துல ஒரு பெரிய மிருகம் இருக்கு அதை பிடிக்கதான் வந்தா, பட் ஏன்னா நீ சொல்ற கற்பனையான அந்த பிக் மேன் சொல்றதெல்லாம் பொய்யிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னும் போது சரி ஓகேவா போலாம் சொல்லிட்டு நம்ம கண்ணாடிக்காரன் கூட்டிட்டு போயிட்டு இவன் பழைய இடத்துக்கு போனா அந்த இடத்துல எல்லாமே அலங்கோலமா இருக்கும். பார்த்தா இவன் நெருப்பை மூட்டுறதையே ஒரு பெரிய மரத்தை வச்சு குத்தி வச்சிருக்கும் போது தான் நம்ம கண்ணாடிக்காரன் சொல்லுவான், அந்த உயிரினத்துக்கு நெருப்புனா பிடிக்காது, அதனால தான் இவ்வளோ பெரிய மரத்தை அந்த நெருப்பில் ஊனி நெருப்பியை அணைச்சிட்டு போயிருக்கு, நாம் இங்கே இடத்துல இருக்கிறது நமக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சைடில் என்னமோ ஒரு கத்துற சவுண்டு, இவங்க 2 பேரும் கையில் உள்ள கண்ணை எடுத்துட்டு நிற்கும் போது அந்த உருவம் ஓடுறத பார்த்தா இவங்க 2 பேரும் அந்த உருவத்தை ஃபாலோ பண்ணியே பின்னாடி போயிட்டுறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறான், இந்த 8ஆம் விடியல் ஆரம்பிக்குது, அதனால் அந்த மிருகம் தப்பிக்கிறதுக்கு வேறு வழியே இல்லைன்னு சொல்லும் போது நம்ம கண்ணாடிக்காரனும் நீ எப்படி இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டா நம்ம ஹீரோவும் நான் 12 வருஷம் மிலிட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அதனால் எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கும் போது திருப்பிட்டு அந்த சவுண்டு கேட்ட நம்ம ஹீரோவும் அந்த மிருகத்தை ஃபாலோ பண்ணி ஓடும் போது மட்டான ஒரு கீழே ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும், அந்த பள்ளத்தாக்கில் கீழே விழுந்தா அந்த இடமே ஃபுல்லாக சேரும் சகதியமாக இருக்கும். நம்ம ஹீரோ எழுந்து கையை பார்த்தா அந்த இடத்துல தண்ணிக்கு பதிலாக ஃபுல்லாக பிளட்டாக இருக்கும், முன்னாடி ஏகப்பட்ட எலும்பு கூடுகளாக இருக்கும். அப்பதான் தெரியும் இந்த பெரிய மிருகம் கொண்டு வந்த எல்லாரையும் இந்த இடத்துல தான் சாப்பிட்டுட்டு போயிருக்கும் போல இருக்கு. நம்ம ஹீரோவோட பேக் அந்த இடத்துல தான் இருக்கும். டக்குன்னு இவங்க இருக்கிற இடத்துல என்னமோ ஒன்று கத்த ஆரம்பிக்கும் பாருங்க. பட் ஆனால் இவங்க 2 பேரும் கண்ணை தூக்கிட்டு நிற்கும் போது ஒரு பெரிய ஒரு கல் அந்த கண்ணாடிக்காரனோட காலில் வந்து விடும் பாருங்க. அவன் காலில் இருந்தா ஒட்டஞ்சிரும். இவன் கத்துறத பார்த்தா நம்ம ஹீரோவும் வாயை பொத்தி அடைச்சி வச்சுக்கிட்டு கத்தாத, அது நம்மளை பார்த்துருச்சுன்னா நம்மளை காலி பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அந்த சவுண்ட் இல்லாத பட்சத்தில் நம்ம ஹீரோ அந்த கண்ணாடிக்காரனை தரன்னு ஈத்துட்டு போயிட்டு ஒரு சேஃபான ஒரு பகுதியில் போட்டுக்கிட்டு நீ இங்கே வாயை மூடிட்டு கம்முனு கையில் கன்னை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கன்னை கொடுத்துட்டு நான் போயிட்டு என் பேக் அங்கே இருக்குது, அதில் ஃபர்ஸ்ட் எய்டு கிட்டும் உன்னோட கன்று அந்த இடத்துல தான் இருக்குது, நான் இப்போ இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கண்ணாடிக்காரனை விட்டுட்டு அந்த திருப்பி அந்த பள்ளத்தாக்கு இடத்துக்கே போகிறான். அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அந்த ரத்தத்துக்கு நடுவில் ஒரு எலும்பு கூடி கையில் நம்ம ஹீரோ நம்ம லவ்வர் போட்ட அந்த மோதிரம் இருக்கும். அதாவது படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ அவனோட லவ்வருக்கு ஒரு மோதிரம் கொடுத்துருப்பல, அப்போனா அந்த லவ்வர் பொண்ணு இறந்துப்பா போல இருக்கு. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு திருப்பிட்டு அங்கே உள்ள கண்ணையும் இவனோட பேக்கையும் எடுத்துக்கிட்டு இந்த கண்ணாடிக்காரங்கிட்ட வந்து இவனோட காலை திருப்பி பிடிக்க சொல்லிட்டு அவங்ககிட்ட சரக்கு பாட்டில் எடுத்து கொஞ்சம் குடிச்சிட்டு சரி ஓகே வழியை பொறுத்துக்குன்னு சொல்லிட்டு அந்த சரக்கு எடுத்து இவனோட காயலில் அடிப்பட்டதை பார்த்தா அவனோட எலும்பே வெளில வந்து நிற்குமா. இதை பார்த்தா நம்ம ஹீரோவும் சரி ஓகே கொஞ்சம் பொறுத்துக்கும் சொல்லிட்டு
காலை பிடிச்சி ஒரு அழுத்தி எலும்புகளை ரெண்டையும் ஜாயின் பண்ணி அந்த இடத்துல கட்டையும் ஒரு டேப்பையும் தூக்கி சுற்றி வச்சுருவான். இப்போதைக்கு உனக்கு கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் எழுந்து நடக்க ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் ஏன்னா இருட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு டேரெக்டாக இவங்க அங்கே ஒரு சமவெளி பகுதி இருக்கும், பக்கத்தில் நீரோடைய ஆறு ஓடிட்டு இருக்கும். அந்த ஆறுக்கு ஓட்டமாக போயிட்டு உட்காந்துக்கிட்டு இந்த இடத்துல நெருப்பு மூட்டி வச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ கேட்குறான், சரி ஓகே நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுற ஒரு ஆளை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடிக்காரர்கிட்ட கேட்டா அவனு ஆமாம் நான் ஒரு நாயை ரொம்ப விரும்பிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாக சொன்ன உடனே ஆமாம் இது கொஞ்சம் கேட்க முட்டாள்தனமாக இருக்கும் நான் பட் ஆனால் அந்த டாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த டாக் ஒரு நாள் இறந்துடுச்சுன்னு சொல்லும் போது டக்குன்னு அந்த காட்டிலேருந்து அந்த உயிரினம் கத்துற சவுண்ட் கேட்குமா. இவங்க 2 பேரும் அந்த கையில் லைட்டையும் கண்ணியும் தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோவும் சொல்கிறான் இந்த இடம் நமக்கு சேஃப் இல்லை, அந்த மிருகம் இந்த இடத்தையும் நம்ம இருக்கிறத பார்த்துடுச்சுன்னு சொல்லும் போது அந்த கண்ணாடிக்காரனும் அதுக்கு நெருப்புனா பிடிக்காது, நெருப்பு பக்கத்துலேயே இருக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு இருக்கும் போது அதோட மறுநாள் காலை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணோன்னா அவன் காலில் கட்டியிருந்த அந்த துணியை எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணியில் நினச்சிக்கிட்டு திருப்பிட்டு வந்து இவன் காலிலேயே காட்டுறான். அதே மாதிரி சில நாட்கள் ஆகுது. இங்கே பசிக்கிறதுக்காக என்ன பண்ணோன்னா அவங்க ஒரு நரம்பு எடுத்துருப்போம் போல இருக்கு நம்ம ஹீரோ. அதில் முள்ளை கோத்து தீனியை போட்டு மீனை பிடிக்கலான்னு பார்த்தா எந்த ஒரு மீனையும் மாட்டாது, கடைசியில் ஒரு மீன் மாட்டோம். பட் ஆனால் அதை இழுக்கும் போதே அந்த மீன் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சு போயிடும். நம்ம ஹீரோவும் இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம பட்டினிலே செத்துருவோம் போல இருக்கு, நாம் எப்படியாச்சும் காட்டுக்குள்ளே தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு இவங்க திருப்பி அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. காட்டில் சாமியாக பனி புயல் வீச ஆரம்பிக்குது. பட் ஏன்னா என்ன பண்ணுறது, ஒரு வழியாக அந்த பனி இதை தாங்கி தான் நைட் ஆகிடுது. இவங்க 2 பேரும் அந்த இடத்துல நெருப்பு மூட்டி உட்காந்துருக்கும் போது நம்ம ஹீரோ கிட்ட அந்த வயசானவன் சொல்கிறான், சரி ஓகே நீ தூங்கு, நைட்டு ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை நல்லாவா தூங்கிடுவான். பட் ஏன்னா இந்த சைடு இந்த கண்ணாடிக்காரன் என்ன பண்ணோன்னா அவனுக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும் போல இருக்கு, நாம் இவன் கூட இருக்கிறது இவனுக்கு ரொம்ப பெரிய பாரமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவனோட தொப்பியத்தை கைட்டி அந்த ஒரு பாறை மேலே வச்சுட்டு இவன் கையில் கண்ணை எடுத்துட்டு அந்த காட்டுக்குள்ளே போயிடுவான். பட் ஏன்னா மறுநாள் காலை தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஏஞ்சி பார்க்குறான், அந்த இடத்துல இந்த கண்ணாடிக்காரன் இருக்க மாட்டான். எங்கடான்னு சொல்லிட்டு கட்டி பார்த்தா கொஞ்சம் தூரம் அந்த பனி நடந்து போகிறான். அந்த இடத்துல ஃபுல்லாக ரத்தமாகவும் அந்த கண்ணாடிக்காரன் வச்சிருந்த கன்னும் அந்த இடத்துல இருக்கும். பக்கத்தில் அந்த கண்ணாடிக்காரன் அலற மாதிரி சவுண்டு இருக்கும் பாரு. இவனும் அந்த சைடு போய் பார்த்தா அந்த பிக் ஃபுட்னு சொல்கிற அந்த பெரிய மனுஷன் கரெக்டி என்ன பண்ணுன்னா அந்த கண்ணாடிக்காரனை போட்டு பிச்சு கொதறி சாப்பிடும் பாருங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு பயம் தாங்காம அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடுவான் பாருங்க. இதை அந்த மிருகம் பார்த்துரும். நம்ம ஹீரோவையும் ஃபாலோ பண்ணிகிட்டே போனால் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவை அந்த மிருகம் பிடிச்சி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் பாருங்க. நம்ம ஹீரோவை எவ்வளவோ தப்பிக்க பார்ப்பான். அது என்ன பண்ணுன்னா கையில் நகைலாம் பெருசாக இருக்கும் போல இருக்கு. நம்ம ஹீரோவோட ஷோல்டர்லாம் கிழிச்சு தூக்கி விட்டுறிஞ்சி தலைக்கீழே தொங்கிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ கையில் வச்சு இந்த கத்தி எடுத்துட்டு அதோட தொடையில ஒரு கிழிச்சோன்னே அது கீழே விட்டுடுமா. கடைசியில் நம்ம தலைவர் என்ன பண்ணோன்னா ஓடி போயிட்டு அந்த கன்னை எடுத்து அதோட வயிற்றுல சுட்டோன்னா அந்த மிருகமும் வலி தாங்காம ஓடிடும். பட் ஆனால் நம்ம ஹீரோவுக்கும் செமையாக அடிபட்டிருக்கும். ஏன்னா அது நம்ம ஹீரோவோட ஷோல்டரை பிடிச்சி கிழிச்சு விட்ருக்கும்ல. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் அங்கேருந்து மெதுவாக நவுந்து வந்து அந்த இடத்துல ஒரு நெருப்பை மூட்டி இவனோட சட்டையெல்லாம் கழிட்டு அந்த கத்தி இருக்குல்ல அந்த கத்தியை வச்சு இவனோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிக்கிட்டு பக்கத்தில் இவனை மீளுக்கு யூஸ் பண்ண அந்த நூலை வச்சு அவனோட கையில் அடிப்பட்ட காயத்தெல்லாம் தச்சுக்கிட்டு ஒரு வழியாக மோட்டிவேஷன் ஆகிறான். என்னன்னா இவன் அந்த பெரிய மிருகத்தை பார்த்துருப்பான்ல, அதை எப்படியாச்சும் கொல்லி ஆகணும், அதுக்கும் வலிங்கிறது ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் அந்த மிருகத்தை கொல்றதுக்கான டயர் ஆவான் பாருங்க. தலைவன் குச்செல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதை முன்னாடி ஷார்ப்பாக சீவிட்டு இவன் வச்சிருந்த கத்தியெல்லாம் எடுத்து அதில் வச்சு கரெக்டாக டேப்லாம் அடிச்சுட்டு நம்ம தலைவன் மறுநாள் காலாட்டு மான்ஸ்டர் மாதிரி நம்ம தலைமை கிளம்பி போனால் அந்த இடத்துல இவன் இருந்த அந்த பழைய கார் இருக்குமா, அந்த கார்லையும் பேட்டரி ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்கும் போல இருக்கு. சரி ஓகேங்க ஏதாச்சும் கிடைக்குன்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்தா அந்த இடத்துல சில பெட்ரோல் கேன்ஸும் இருக்கும், சில ஃபோக்கஸ் லைட்டுங்க இருக்கும். இவன் என்ன பண்ணோன்னா அந்த ஃபோக்கஸ் லைட்டெல்லாம் இந்த காரையே பயன் பண்ணுற மாதிரி வச்சு ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு அவன் கிடைச்ச அந்த பெட்ரோலை எல்லாத்தையுமே அந்த கீழே தரையில் ஊற்றி விட்டுட்டு இவன் கையில் இருந்த அந்த கோடாலி கத்தியெல்லாம் ஒவ்வொரு மூலையில் ஒவ்வொரு இடத்துல சொருவி வச்சுட்டு டைரெக்டாக காரில் போயிட்டு உட்காந்துட்டு ஹார்ன் அடிச்சுட்டு இருக்கான். எவ்வளோ நேரம் தான் நம்ம தலைவன் ஹார்ன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணானோ ஒரு குச்சி எடுத்து அந்த ஹார்ன் நேராக வச்சுக்கிட்டு நம்ம தலைவன் ஒரு மரத்துக்கு நேராக போயிட்டு உட்காந்துருப்பாங்க. எப்படி இருந்தாலும் அந்த ஹார்ன் சவுண்டை கேட்டு அந்த மான்ஸ்டர் இந்த இடத்துக்கு வரும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு அந்த மரத்துக்கிட்ட உட்காந்துருக்கும் போது பக்கத்தில் ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஸ்க்ரீனுக்கு ஒரு வெளிச்சம் வரும்ல, அதுக்கு பின்னாடி அந்த மான்ஸ்டர் நிற்கிற பார்த்தா நம்ம ஹீரோவும் கையில் இருக்கிற அந்த குச்சியை எடுத்து குத்துவான் பாருங்க. கரெக்டாக அதோட வயிற்றுல
குத்திருப்பான் போல இருக்கு. அதுவும் வலி தாங்க முடியாம நம்ம ஹீரோ அப்படியே தூக்கி போட்டானா நம்ம ஹீரோ போயிட்டு திருப்பிட்டு அந்த காருக்குள்ள எஞ்சி உட்காந்துப்பான். அந்த வலி தாங்க முடியாத அந்த மான்ஸ்டரும் நம்ம ஹீரோ இருக்கிற காரை பிடிச்சி உலுக்கி அந்த காரையே கவுத்து விட்டுடும். பட் ஏன்னா நம்ம ஹீரோவும் அந்த கார்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ஸா தப்பிச்சு வந்தா ஒரு கட்டத்துல அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கும் பாருங்க. நம்ம ஹீரோவால ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு கட்டத்துல நம்ம மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை தூக்கி விட்டெறிஞ்சிரும். நம்ம ஹீரோவை என்னன்னா பண்ணி பார்த்தா பக்கத்துல அந்த கோடாலியை மரத்தை சொறி வச்சிருப்பான்ல, அந்த கோடாலியை எடுத்துட்டு போயிட்டு வெட்டலாம்னு சொல்லிட்டு போனா அது கரெக்டா தடுத்து நம்ம ஹீரோவை திருப்பி தூக்கி விட்டெறியும் பாருங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவுக்கு வலி தாங்க முடியாது, ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு டேரக்டா காலில் ஒரு கிழி கிழிச்சோன்னா அதுக்கு வலிக்க ஆரம்பிக்குமா. நம்ம ஹீரோவும் வா இப்போ வான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு அதை போய் வெட்ட போனா அது ஒரே அடி தான் அடிக்கும். நம்ம ஹீரோட மூஞ்சில 3 கோடை போட்டு தூக்கி விட்டெறியும் பாருங்க பிடிச்சி. ஹீரோ கரெக்டா அந்த இடத்துல கன் இருக்கிற இடத்துல தான் போய் விழுவான் பழகு. கன்னை பார்த்த உடனே கன்னை எடுத்துட்டு பக்கத்துல அந்த மான்ஸ்டர் பக்கத்துலயே ஒரு கேஸ் கேன் இருக்குமா. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் கரெக்டா அந்த கேஸ் கேனை சுட்டா அந்த கேஸ் கேன்ல இருந்து ஃபுல்லா கேஸ் வெளியேறும் பாருங்க. நம்ம ஹீரோவும் இது தண்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த மான்ஸ்டருக்கு இது எதுவுமே தெரியாது. அதோட காலையும் அடிபட்டிருக்கிறதுனால நவுற முடியாம இருக்கும் போது நம்ம ஹீரோவும் கையில ஒரு ஃபிளார் கன்னோட அந்த நெருப்பு வச்சிருவான் போல இருக்கு. தலைமை எடுத்து கீழே போட்டா இவன் எல்லா இடத்துலயும் இந்த பெட்ரோலை ஊற்றி வச்சிருப்பான்ல, கரெக்டா அந்த இடத்துல பனியிலலாம் பத்திக்கிட்டு போயிட்டு அந்த கேஸ் கேன் வெடிக்குது. அந்த மான்ஸ்டர் அதுலயே பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. இந்த சைடு நம்ம ஹீரோ விட்டெறியப்படுறான். பட் ஏன்னா கடைசியில அந்த மான்ஸ்டர் ஃபுல்லா எரியுது. பட் ஏன்னா ஒரு கட்டத்துல அந்த மான்ஸ்டர் தப்பிச்சு ஓடிடுது. ஏன்னா கடைசி வரைக்கும் அந்த மான்ஸ்டர் சாகல. இந்த சைடு நம்ம ஹீரோவும் கையில அடிப்பட்ட காயங்களோட நடக்க முடியாம நடந்து போறான். கரெக்டா நான் மெயின் ரோட்டு கிட்ட வந்துடுறான். மயக்கம் அடிச்சு கீழே வந்துடுறான். கரெக்டா அந்த நேரத்துல ஒரு கார்காரன் ஒருத்தன் அந்த இடத்துல வந்திருக்கான் போல இருக்கு. நம்ம ஹீரோவை பார்த்து நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறான் போல இருக்கு. அதோட மறுநாள் காட்டுறாங்க நம்ம ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முழிக்கிறான். பட் ஆனால் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும்போது ஒரு லேடி வந்துட்டு நீங்கள் இப்போதைக்கு உயிர் தப்பிச்சிட்டீங்க, உங்களோட காயம் ஆடுறதுக்கு கொஞ்சம் நேரமாகும், நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லும் போது நான் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு நபரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வீல் சேரில் ஒருத்தன் வருவான். அவர் பேர் தான் லேரட் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் நீங்கள் யார், நீங்கள் என்ன டாக்டரா அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் ஒன்றும் டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் அப்போனா நீங்கள் மனநிலை காப்பகத்துலேருந்து வரீங்களா, நான் ஒன்றும் போகல, ஏன்னா நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயப்பட ஆரம்பிக்கும் போது ஆமாம் நீங்கள் பயப்படுறதா நல்லது தான், பட் ஆனால் நான் ஒன்றும் அந்த இடத்துலேருந்து வரல, நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான் வச்சுருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் அந்த இடத்துல தப்பிச்சு உயிரிட வந்திருக்கீங்க, நீங்கள் அந்த அசுரனை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட லவ்வரோட மோதிரத்தில் ஒரு செயினை போட்டு வச்சுருப்பான். அதை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்தோன்னே நம்ம ஹீரோவும் அசுரனா அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமாம் நீங்கள் அந்த காட்டில் பார்த்தது அந்த அசுரன் தான், நானும் அதால் பாதிக்கப்பட்டிருக்கேன், அதனால தான் அந்த இடத்த ஃபுல்லாக நான் ப்ரைவேட் ஏரியாவாக நான் வாங்கி வச்சுருக்கேன், நீங்கள் அதுக்கு ஏதாச்சும் துன்புறுத்துனீங்களா, அதை வெட்டுனீங்களா, அதை கொன்னுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நான் அது கொன்னல, பட் ஏன்னா அதுக்கு நிறையா குத்துனா, வயிற்றுல குத்துனா, காலில் குத்துனா, அதை நெருப்பு வச்சு எரிச்சேன், பட் ஏன்னா அது இன்னும் உயிரோடு தான் இருக்குன்னு சொல்லும் போது அந்த லேடியும் சொல்லும் அப்போனா நீங்கள் இந்த கம்பெனியில் ஒரு ஆள் அப்படின்னு சொன்ன உடனே என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டால் அந்த வயசானவரும் ஆமாம் நீங்கள் இதுக்கப்புறம் எங்கள் கம்பெனியில் நீங்கள் ஒரு ஆள், அந்த மான்ஸ்டரை நம்ம தேடி அதை அழிச்சாகணும்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் அந்த மான்ஸ்டரை பழிவாங்க நம்ம ஹீரோ கிளம்பிட்டான். இதோட இந்த படத்தை முடிச்சுட்டாங்க. இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஐ லவ் இட் டு ஆல்.